Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப க்ரீமியான சேமியா வச்சு ஒரு பால் பாயாசம் ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேமியா பால் பாயாசம் டேஸ்ட்டாக வரத்துக்கு இதில் நான் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன். ஸோ அதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அது என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் நல்லா செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான டேஸ்டான க்ரீமியான சேமியா பால் பாயாசம் எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சிட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே நெய்யில் நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இது பாயாசம் செய்கிற சேமியா. நீங்கள் எந்த சேமியா இருந்தாலும் ஓகே. இதை சேர்த்துட்டு நீங்கள் லைட்டாக வறுத்து விட்டுருங்க. லைட்டாக இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ரொம்ப தீய வச்சிடக்கூடாது, சிம்மில் வச்சுருங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். சேமியா ஆல்ரெடி ஆஃப் குக் ஆகிடுச்சு, நல்லா பாதி நல்லா வறுந்து வந்துடுச்சு. இப்போ தண்ணியில் நாம் ஒரு கால்வாசி அளவுக்கு வேக வச்சுக்கலாம். முக்கால்வாசி நம்ம இதை போல் வேக வச்சு எடுத்துட்டோன்னா அடுத்து ஒரு கால்வாசி அளவுக்கு நம்ம பாலில் சேர்க்கலாம். பால் அதிகப்படியாக நம்மளுக்கு பால் தேவைப்படாது. சில பேர் நிறைய பால் ஊற்றி அதை ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் அதிலே வேகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு லைட்டாக நீங்கள் நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது போல் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி விட்டு நல்லா ஒரு சாஃப்டானதுக்கப்புறம் நீங்கள் அடுத்ததாக நம்ம பால் சேர்க்கலாம். இப்போ நல்லா இது ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 லிட்ரு பாலை காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் பால் மட்டும் மிச்சம் வச்சுட்டு மிச்சம் எல்லா பாலையும் இதில் நான் சேர்த்துட்றேன். இந்த பால் தேவைப்படும், நான் பின்னாடி சொல்கிறேன் எதுக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ பாலோட சேமியா ஒரு 5 இல்லை ஒரு 10 நிமிஷத்தில் வெந்தால் போதும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இதை வேக வச்சு எடுத்தாலே போதும். நல்லா சேமியா சாஃப்ட் ஆகணும். அதே சமயம் குழையவும் கூடாது. குழையாது, ஏன்னா நம்ம நெய்யில் வறுத்ததுனால இது குழையாது. இப்போ நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பவுடர் சேர்க்கும் போது நம்மளுக்கு கூடுதலான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும் போது நம்மளுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். இதுதான் நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ். சில பேர் பால் பாயாசம் நல்லா க்ரீமியாக திக்காக இருக்கணும் அப்படின்ட்டு மில்க் மெய்ட்லாம் சேர்ப்பாங்க. மில்க் மெய்ட் சேர்த்து செய்யும்போது ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்து பாருங்கள், மில்க் மெய்ட் சேர்த்து செஞ்ச மாதிரியே தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா கலந்து வச்சுருங்க. இதுக்கு நான் ஒரு 1/4 கப் பால் எடுத்து வைக்க சொன்னல, அந்த பாலில் இதை நாம் கரைச்சிக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம பாலில் சேமியா எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. சேமியா பார்த்திங்கன்னா 2ஆக உடையுது, அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம சேமியா ஓரளவுக்கு நல்லா முழுசாக நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ சேமியா நல்லா இந்த பாலோட நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை பார்த்திங்கன்னா நீங்கள் 1 கப்பு சேமியா எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இல்லை 1 கப்பு சர்க்கரையே வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் திகட்ட ஆரம்பிச்சிரும். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப்பு சேமியாவுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 கப் அளவு சர்க்கரையே போதுமானது, கரெக்டாக இருக்கும். இப்போ சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பால் பவுடரும் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த சேமியா மிக்ஸில் அதில் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 கொதி விட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பால் பாயசம் க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு வந்து நம்மளுக்கு கெட்டியாகிடும். அதே சமயம் ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரும் கிடைக்கும். இப்போ நல்லா வந்து சலசலன்னு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காயை இடித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தூள் வச்சுருந்தாலும் ஓகே. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காயை இடித்த ஏலக்காயை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி, பாதாம், இந்த உலர்ந்த திராட்சை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் நட்ஸு வந்து உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எந்த நட்ஸு தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இது இன்னும் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா கொதித்த உடனேவே இது நல்லா திக்காக ஆரம்பிக்கும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால. அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. போக போக அது நல்லா திக்காகி நம்மளுக்கு ஒரு கரெக்டான க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கொடுத்துரும். இப்போ இன்னுமே கூட கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ நம்ம பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இனிமேல் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டான க்ரீமியான சேமியா பால் பாயாசம் வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மில்க் மேட் சேர்த்து செஞ்ச சேமியா பால் பாயாசத்துக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஏன்னா இதுலேயும் நம்ம பால் சேர்க்குறோம். அதே சமயம் பால் பவுடரும் சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த இன்க்ரீடியன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு டைம் வந்து இந்த சேமியா பாயாசத்தை செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாயாசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இறக்கி இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ், பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபீஸ்லாம் இருக்குது. ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மேலே ஐக்கான்லேயும் தரேன், எண்டுலேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vijay. Thanks for watching.